வணக்கம் டாக்டர். வணக்கம். மன வளர்ச்சி குறை, அதாவது மென்டல் ரிட்டார்டேஷன் அப்படின்னா என்ன டாக்டர்? இதுக்கு என்ன காரணம்? ஆக்சுவலி முதல்ல மனம்னு நான் சொன்னேன். நான் உணர்வுகள், எண்ணங்கள், அறிவுத்திறன் 3 சேர்ந்ததுக்கு பேர் மனசுன்னு பேர். ஸோ முதல்ல மன வளர்ச்சி அப்படின்றது மென்டல் ரிட்டார்டேஷனுக்கு ஏற்படுத்தப்பட்ட தமிழ் பதம். அதாவது ரிட்டார்டட்னா குறை, அது குறை வளர்ச்சியில் குறை ஏற்படுறதுனால மன வளர்ச்சி குறைன்னு அப்படியே மென்டல் ரிட்டார்டேஷனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. பட் ஆனால் உண்மையிலே என்ன நடக்குதுன்னா, அந்த குழந்தையோட அறிவுத்திறனில் மட்டும்தான் குறை. அந்த அறிவுத்திறன் குறையினால அந்த மனசில் குறை ஏற்படுது. ஸோ அறிவுத்திறன்றதுக்கு இன்டெலிஜென்ஸ், இன்டெலெக்ட். இப்போ இன்டெலிஜென்ஸ் ஒருத்தர் மூளையினுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து வளர ஆரம்பிக்குது. 3 வயசு வரைக்கும் மூளை வளருது. அதுக்கப்புறம் 12லேருந்து 16 வயசு வரைக்கும் அறிவு, அதாவது அந்த மூளையின் உபயோகத்தை பொறுத்து, அதனுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து, தகுதியை பொறுத்து அறிவு வளர ஆரம்பிக்குது. இந்த அறிவுன்றது எங்கேருந்து வருது? சுற்றுப்புறத்துலேருந்து நம்ம கற்றுக்குறோம். அறிவுன்றது ஆங்கிலத்தில் எடுத்தால் நாலெட்ஜ். எவ்வளவுக்கு அதிகமாக நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோமோ, தெரிஞ்சு வச்சுருக்கிறோமோ, அதை வச்சு தான் உங்களுடைய அறிவு கணக்கிடப்படுது. ஸோ இது என்னுடைய மூளையினுடைய திறனை பொறுத்து, அதனுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து, கொள்ளளவை பொறுத்து நான் நிறையா விஷயங்களை அறிஞ்சிக்க முடியுது. அதை வச்சு என்னுடைய அறிவு அதிகமோ குறைச்சலோ ஆகுது. இதுதான் அறிவு. அறிவினுடைய உபயோகம் என்ன? அறிவினுடைய உபயோகம் எவ்வளவுக்கு அளவுக்கு அறிவு அதிகமாகுதோ அவ்வளவுக்கு அளவுக்கு நம்ம சாமர்த்தியமாக இந்த சுற்றுப்புறத்தை சமாளிக்க தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதான் அறிவு. எபிலிட்டி டு அடாப்ட், அட்ஜஸ்ட் அண்ட் லேர்ன். இது 3 தான் அறிவினுடைய உண்மையான உபயோகங்கள். ஸோ ரொம்ப புத்திசாலி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருப்பான். கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்கவனை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். அவனுக்கு ஒன்றுமே அறிவு இல்லாதவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவனுக்கு புரியவே புரியாது. ஸோ இதுதான் அறிவினுடைய யூசேஜ். ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்களோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. இதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. பயாலாஜிக்கல் காசஸ் தான் அதிகம், அதாவது உடலியல் காரணங்கள் தான் அதிகம். இந்த அறிவில் குறை ஏற்படும் போது அதை அறிவுத்திறன் குறை, என்னை பொறுத்த வரைக்கும் அறிவுத்திறன் குறைன்றது தான் நல்ல ஒரு வார்த்தைன்னு நினைக்கிறேன். மன வளர்ச்சி குறையோட அறிவுத்திறன் குறை தான் கரெக்டான பதமாகும். இந்த அறிவுத்திறன் குறை 3 வயசுலேருந்து உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். இந்த அறிவுத்திறன் குறை பல ஸ்டேஜில், அதாவது இன்டெலிஜென்ஸ் வளர்ந்துக்கிட்டே வரும்போது ஒரு லெவலில் நின்று போயிடும். நார்மலாக இன்டெலிஜென்ஸ் அதுக்கப்புறம் அதில் தொய்வு ஏற்பட்டால் அதுக்கு வேறு வியாதி. அது மனநலத்தில் கடைசி ஸ்டேஜ். அது மனநோய்களை பற்றி படிக்கும்போது கடைசியாக படிப்போம். அதாவது நார்மல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கப்புறம் குறைஞ்சி போகிறது. இப்போ எனக்கு மூளையில் அடிபட்டு காயம் ஏற்பட்டு என்னுடைய திறமை குறையலாம். இல்லை வியாதி மூளை ஜுரம் திறன் குறையலாம். அது நார்மல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு தொய்வு ஏற்படுறது. நார்மல் இன்டெலிஜென்ஸுக்கு வராமல் இருக்கிறது, டெவலப்மெண்ட்டே அரெஸ்ட் ஆகி போயிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவலில் அரெஸ்ட் ஆகும். அதுக்கு ஏற்ற பிறகு அந்த அறிவுத்திறன் குறையினுடைய அளவை பொறுத்து அவர்களை பகுத்து பிரிச்சிருக்கிறாங்க, கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ மென்டல் ரிட்டார்டேஷன் பலவிதமாக பிரிக்கப்பட்டிருக்குது. அதனுடைய அறிவினுடைய வளர்ச்சியினுடைய அளவை பொறுத்து பிரிக்கப்பட்டிருக்குது. இதுதான் அறிவுத்திறன் குறைன்றது. இதை மன வளர்ச்சின்னு குறைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமேல் இதை அறிவுத்திறன் குறைன்னு சொல்கிறது தான் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான்.